நான் உங்கள் ஆரோ. We are live right now. எல்லாருக்கும் வணக்கம். Good evening to all. Yes, we are live right now. Yes. Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னா ஜஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. எஸ். தேங்க்யூ ஃபார் மெனி பீப்புள். இன்னைக்கு ஒரு சண்டே. நீங்க இவ்வளோ பிஸி ஷெடியூல்ல இன்னைக்கு என்னோட செஷன் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எவ்வளோ டைம் எடுத்து நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா யூ கேன் பிகம் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உட்காந்து படிக்கிறீங்களோ எஃபர்ட் போடுறீங்களோ உங்களுக்கு ஈஸியாவே நீங்க என்ன ஆக முடியும், டிசைனர் ஆக முடியும். இதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே இட் வில் ஹேப்பன். ஓகேவா? உங்களுக்கு இது நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வேற மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கும். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் பிங் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டா அண்ட் லிங்க்டின்லாம். எப்படி வந்து இன்டர்வியூ கிராக் பண்றது, என்ன தேவைப்படுது, என்ன ஸ்கில் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்க நிறைய பிளாக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் தெரிய வரும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? என்னால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டேட்டாஸ் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஆன் சோ மெனி பிளாக்ஸ் ஆர் தேர். நிறைய பிளாக் இருக்கு, அந்த பிளாக்ஸ் எல்லாம் படிக்கலாம். நிறைய பிளாக்ஸ்ல நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. யூ கேன் ஸ்டார்ட் ரீட் தட். ஓகே, அதெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென் திங்க் அபவுட் ஒரு இது நம்மளுக்கு ஓகேவா இருக்கு, இது ஃபைன் தான், இந்த இந்த டொமைன் வந்து நம்மளுக்கான டொமைன் அப்படின்னு ஃபீல் பண்ணா மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு நான் புஷ் பண்ண சொல்லுவேன். ஓகே, என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால ஓகே, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க உள்ள. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். தென் வி கேன் ஸ்டார்ட். ஓகேவா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்றதுக்கு. முக்கியமா ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனோட இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கான விஷயம் என்னவோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல முக்கியமா இன்னைக்கு பார்க்க போற முக்கியமா ஒரு 14 டாபிக் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 14 டாபிக்ஸ் பார்க்க போறோம்.
அந்த 14 டாபிக்ஸுமே வேற லெவலான டாபிக்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் கூட. ஓகேவா? ஸோ மறக்காம நோட் புக் எடுத்து வச்சுங்க. ஸோ நோட் புக் எடுத்து கையில வச்சிருக்கீங்கன்னா, ஜஸ்ட் பேப்பர் அண்ட் பென் இருக்குன்னா பிபி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. We can start now. Yes. Okay. I'm going to share my screen. Yes. Yes. ஸோ வெல்கம் டு டே 3. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் உடைய டே 3. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் டுடே செஷன். நான் உங்கள் ஆரோ லக்ஷ்மணன், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், சீனியர் ப்ராடக்ட் டிசைனர், ஃபவுண்டர் ஆஃப் டெக்னாலஜி கற்பித்தல் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி மூலிமா ஒரு 1 lakh டிசைனர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது என்னோட மோட்டிவால 15 நாள் 7 நாள் 8 நாள் சொல்லிட்டு ஃப்ரீ பூட் கேம்ப்ஸ்லாம் எடுக்கிறேன். யூஐ யூஎக்ஸ்னா என்ன, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். இது நிறைய பேர் தெரியாம இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரை பண்ணி கடைசியில் நம்மளுக்கு சூட் ஆகலை அப்படின்ற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்காகவே இந்த செஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா யூஐ யூஎக்ஸ்னா என்ன அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போங்க. ஓகே. ஸோ எங்களுடைய கம்யூனிட்டி மூலயமா இதுவரையும் ஒரு 30,000 பேர்கிட்ட நாங்கள் வந்து இம்பேக்ட் பண்ணியிருப்போம். ஹெச்ஆர் நவீன் அவருடைய இம்பேக்ட், அவருடைய மூலியமாவும் நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் நிறைய கம்யூனிட்டிஸ் கூட டைட் அப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சார்பா எங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், லைக் வாட் எவர் இட் இஸ், நீங்க லேர்ன் பண்ணியிருக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. லைக் உங்களுடைய லிங்க்டின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹவு யூ ஆர் கெட்டிங் நோ அபவுட் த யூஐ யூஎக்ஸ் அண்ட் எப்படி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கம்யூனிட்டி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட் வில் பி கிவ் மோர் எனர்ஜி டு அஸ் டு ஒர்க் மோர் ஐடியா லைக் திஸ் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகே. எஸ், ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். ஓகே. யூஎக்ஸ் யூஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு, என்ன தெரிஞ்சது? ஓகே. ஓகே. ஸோ யூஐ யூஎக்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சது. ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க, அது பிசிக்கல் ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் ப்ராடக்டா இருக்கலாம். ஒரு யூசருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்றாங்க யூசிங் மொபைல் ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டிவைசஸ்க்கான பிளாட்ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு யூசருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதாவது டிசைனருக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, யூஎக்ஸ்னா யாரு, யூஐனா யாருன்ட்டு போன செஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சேலரிலாம் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். என்னென்ன ரோலுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நீங்க பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். டிகிரி சில பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டிகிரி பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. யூ நீட் டு ஹாவ் அ வேலிட் ஸ்கில் செட். விஷயம் இங்கிலீஷ் நாலேஜ், ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடு. நீங்க வந்து படிச்சவங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். ஒரு எஜுகேட்டடான ஒரு ஃபெலோவா போர்ட்ரேட் பண்ணிக்கணும் மற்றவங்க முன்னாடி. ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே எதுக்காக ஒரு சீரியஸ் ஒரு 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 14 வருஷம் இல்லை ஒரு 13 வருஷம் எஜுகேஷன் எதுக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனிக்குள்ள நல்ல அந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிட்டிசன் தான் தேவைப்படுறாங்க கம்பெனிக்குள்ள. ஸோ அதுக்கான ஒரு தகுதி உள்ள நபரா நம்ம ஷோகேஸ் பண்ணாவே போதும்.
we can able to get the jobs in any company. ஸோ நம்ம வந்து ஒரு சிட்டிசன் ஓரியன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம ஷோகேஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படிக்கிறோம் படிக்கல, டிகிரி முடிச்சிருக்கோம் முடிக்கல அப்படின்றதுலாம் விஷயம் கிடையாது. we need to be very responsible in order to work culture. ஓகே, இதுதான் நம்ம நல்லபடியா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, சூப்பர். யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல முக்கியமான சப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னு இருக்கு. ஓகே, டூல்ஸ் யூஎக்ஸ்ல டூல்ஸ்ன்றது வந்து நான் நிறைய சொன்னேன். ஜர்னி மேப்பு, யூசர் பர்சோனா, எஃபினிட்டி மேப், எம்பத்தி மேப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. யூஐல தான் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்மா, அடோபி எக்ஸ்டி, இந்த மாதிரி விஷுவல் டிசைனிங்காக யூஸ் பண்ற டூல்ஸ். எல்லாரும் எடுத்த உடனே ஃபிக்மா, எக்ஸ்டி, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றாங்க. அது கிடையாது. யூஐக்காக மட்டும்தான், விஷுவலுக்காக மட்டும்தான் போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அடோபி எக்ஸ்டி அண்ட் ஃபிக்மாலாம் யூட்டிலைஸ் பண்றது. யூஎக்ஸ்ல யூஸ் பண்ற டூல்ஸே வேற. அது என்னென்ன டூல்ஸ்ன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம், என்னென்ன மெத்தடாலஜின்னு பார்க்க போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? அந்த 14 டெலிவரபிள்ஸ்னு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்க்கலான்னு இருக்கும். அதாவது நீங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனரா மார்க்கெட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. வாட் இஸ் பர்சோனா, வாட் இஸ் ஜர்னி மேப்பு, வாட் இஸ் எக்கோசிஸ்டம் மேப்பு, வாட் இஸ் யூசர் எமோஷனல் கிராஃப், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த செஷன் ஏற்கனவே நீங்க யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வி ஆர் கண்டக்டிங் புட் கேம்ப்ஸ். ஸோ இதுல யாராவது சப்போஸ் ஏற்கனவே அட்டன் பண்ண வந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக் யூ கேன் ட்ராப் இட் ஆஃப், நாட் அ ப்ராப்ளம். யாருக்கு இது புதுசா இருக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வி கேன் கோ ஃபார் இட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ as a UI UX designer, you need to work on many deliverables. வயர் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, யூராஸ்டிக் எவாலுவேஷன் பண்ணுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் பண்ணி சொல்லுவாங்க. பேட்டர்ன் என்னன்னா, ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கிற ஆப்போடைய காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தெர் வாஸ் எ நம்பர் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் எக்ஸாக்டா ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு இந்த பேஜ்ல, ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல ஒரு ஆப்போடைய ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு யூசர் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றது உங்களோட வேலை. ஓகே, as a UI UX designer you will find yourself working in a different types of project. ஓகே, அது ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு மாதிரி அப்ரோச்சஸ் எதிர்பார்க்கும். நீங்க வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இருக்கீங்கன்னா 50 ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குன்னா அந்த 50 ரிசர்ச் மெத்தடாலஜி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஃபியூ மெத்தடாலஜிஸ் வில் சூட் ஃபார் யுவர் பட்ஜெட். அதே மாதிரி இங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனரா உள்ள வரீங்கன்னா எல்லாத்துக்கும் பட்ஜெட் இருக்குது, டைம் ஃப்ரேம் இருக்குது. நீங்க உட்காந்துக்கிட்டு வருஷம் ஃபுல்லா கூட ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். பட் அதுக்காக இங்க யாரும் வந்து கார்பரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 ரிசர்ச், நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா போச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் டீம் இருந்துச்சுன்னா அது உட்காந்து டிசைன் பண்ணும், ரிசர்ச் பண்ணும் எல்லாத்தையும். பட் நம்ம உட்காந்து பண்றோம்னா தெர் வாஸ் 3 to 4 ரிசர்ச் மெத்தடாலஜி வில் பாசிபிளி வி கேன் டூ. ஒன் இஸ் யூசர் இன்டர்வியூ, நோட் டவுன் பண்ணிக்கோங்க கைஸ். ஒன் இஸ் யூசர் இன்டர்வியூ, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, அண்ட் தென் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் அண்ட் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஓகேவா, ஃபைனலி வி வில் டூ ஆன்லைன் சர்வே அண்ட் ஃபீட்பேக் மெத்தடாலஜி. இந்த இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டா ஸ்டார்டே பண்ணுவோம். ஆப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ், அடோப் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான டூல்ஸ் விச் இஸ் யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் யூசர் பிஹேவியர். ஓகேவா, இதெல்லாம் என்னுடைய டூல்ஸ் அனாலிட்டிக்ஸ் பற்றிலாம் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருப்பா இருக்கு ஏற்கனவே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்க 50 மெத்தட் இருக்குனாலும் அந்த 50 மெத்தட் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் ஆன் 2-3 மெத்தடாலஜிஸ். ஓகே, ஒன்லி 2-3 மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
யூஐ யூஎக்ஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டஃப் கிடையவே கிடையாது. பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது டஃபா ப்ராஜெக்ட் பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. ஓகே, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க, எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பிளாக்ஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. இங்க ஒரு 14 டெலிவரபிள்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா யூசர் பர்சோனா. யூசர் பர்சோனா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைமரியான ஒரு டெலிவரபிள் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ். இதுல இருந்து என்ன ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் பர்சோனான்றது ஒரு டாக்குமெண்ட். ஓகே, உங்களோட ரிசியூம் இருக்குல்ல, அதே போல உங்களோட ஆப்புக்கு ஒரு யூசருடைய குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஆப்புடைய குரூப் இருக்கும். பர்சோனா இஸ் a fictional character which the designer build a short of user stereotype. It represent typical user, their goals and motivation and frustration and skill sets. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்கான டார்கெட் ஆடியன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட யூசர் குரூப் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ஸ், அவங்களுடைய ஐ மீன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசருடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மோட்டிவேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் செட்டு, பயோ அதாவது பிராண்டு, சம் அதர் டேட்டா வில் பி தேர். இது வந்து பேஸ்ட் அப்பான் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மாறும். பட் இந்த பயோகிராஃபி, டெமோகிராஃபி, கோல்ஸ், ப்ரெஸ்டேஷனு, பெயின் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே இதுல இருக்கதா செய்யும். ஓகேவா? அதாவது பேசிக்கலி என்னன்னா, ஒரு பர்சோனா எதுக்காக இங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சோனாவுக்கு நம்ம ப்ராடக்டை எதுக்காக யூஸ் பண்ணுது, அந்த யூஸ் பண்றதுனால அதுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இந்த பர்சோனா உதவுது. உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஸ்விக்கியில எத்தனை யூசர் பர்சோனா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் அ கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் அவர் பீப்புள். ஸ்விக்கியில எத்தனை பர்சோனா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்விக்கியில, ஸ்விக்கி ஆப்ல எத்தனை பர்சோனா இருக்கு? அதாவது இந்த மாதிரி யூசர் பர்சோனா எத்தனை இருக்கு? அதாவது உங்களோட யூசர் குரூப்பை ஃபிகர் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த யூசர் பர்சோனா. ஓகே, இது மாதிரி ஸ்விக்கியில எத்தனை பர்சோனா இருக்கு அப்படின்ற உங்களோட கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை டைப் ஆஃப் பர்சோனா இருக்கு? ஸோ யூசர் பர்சனா ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்பையோ இல்லை நம்ம ப்ராடக்டையோ யூஸ் பண்ண வரக்கூடியவங்களுக்கு பேரு ஒரு ஒரு யூசர் சொல்லுவோம். அவங்களுடைய ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அதுக்கு என்ன தேவைப்படுது, அதோட பிரச்சனை என்ன, அவங்க பெயின் பாயிண்ட் என்ன, அவங்க பிராண்ட் என்ன யூஸ் பண்றாங்க, அவங்களோட பயோகிராஃபி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் யூசர் பர்சோனா. எனி ஒன் கேன் செட் தட் சே தட் ஸ்விக்கி ஹேஸ் 3 or 4 யூசர் டைப் ஆர் யூசர் குரூப். நீங்க எல்லாம் சொல்ல முடியுமா? இப்ப ஸ்விக்கி யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க சொல்லுங்கப்பா. ஸ்விக்கியோட என்விரான்மெண்ட் ஆப்பை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஜஸ்ட் ரேண்டமா சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாது, தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சது சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சுதான் நான் ஏதாவது சொல்ல முடியும். ஓகே, தெரியுதுன்னா தெரியுது, நோ. தெரியலனா நோ. தெரியுதுன்னா எஸ். ஐ திங்க் 10. ஓகே, லிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா 10 சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து கமன் கைஸ். ஜஸ்ட் நீங்க நீங்க இன்புட் போடுங்க, நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்க போறேன். இங்க எதுவும் வந்து சரி தப்புன்னு கிடையாது. இங்க யாருமே வரும்போது லேர்ன் பண்ணிட்டுலாம் நம்ம வர்றது கிடையாது. ஓகே, எஸ், தெரியலனா தெரியல, நோ ப்ராப்ளம், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க இன்டராக்டிவா ஒர்க் பண்ணும்போது, இன்டராக்டிவா சொல்லும் போது தான் உங்களுக்கான டெஃபினேஷன் என்னால கொடுக்க முடியும். ஓகே, எஸ், கமான் கைஸ். 2 பேர் தான் இதுவரை டைப் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ். ஓகே, சிலம்பு எடிட்ஸ் 3, 4 யூசர் குரூப். ஓகே, 5 நோ. பீப்புள் இன் தி வேர்ல்ட் யூஸ் ஸ்விக்கி. ஓகே, எவ்ரி ஒன் இஸ் யூசிங் அப்படி போட்டிருக்காரு. சூப்பர், வெரி குட். முகமது இப்ராஹிம் 5, 5 to 6. ஓகே, ஃபைன். நீங்க ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர குடுஸ் கொடுத்துடலாம். ஏன்னா டேரா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பதில் சொல்றீங்க இல்லையா, யூ பீப்புள் கெட் சீக்கிரமாவே உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்ரோச் பண்றதுக்கும் இன்டர்வியூல கிளியர் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. தெரிந்த விஷயத்த தெரியாத விஷயத்தையும் அப்ரோச் பண்றவங்களுக்கு தான் எல்லாமே பட்டு பட்டுன்னு ஒரு ஃப்ரீக் ஒன்று கிடைக்கும். ஆக்சுவலா ஒரு ஐடியா கிடைக்கும். எனிவே, வெரி குட். ஸோ யூசர் பர்சோனான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியை யூஸ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸோட டைப்ஸ். ஓகே, ஸ்விக்கியோடைய ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கிரியா இருக்கிறவங்க ஒன்று, எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அதுக்கப்புறம் வீட்டிலேயே வந்து சமைக்காதவங்க, ஹவுஸ் ஹோல்டு பீப்புள். இப்போ இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு.
எண்ட் யூசர் பர்சோனா. என்னது? எண்ட் யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, என்னது? எண்ட் யூசர் பர்சோனா. இவங்க எல்லாரும் எண்ட் யூசர், எல்லாருக்கும் ஒரு ஆப் தானே இருக்கு. ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு யூசர் பர்சோனாவுக்கும் ஒரு ஒரு ஆப்பா இருக்கு? கிடையவே கிடையாது. இட்ஸ் அ எண்ட் யூசர் பர்சோனா. இந்த எண்ட் யூசர் பர்சோனாக்குள்ளவே பல்வேறு விதமான யூசர் குரூப்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். புரிஞ்சுதா? இப்போ பர்சோனான்றது ஒண்ணு, அதுக்குள்ள இருக்கிற யூசர் குரூப் மல்டிபிள். புரிஞ்சுதா? இப்போ ஸ்விக்கிக்கு வந்து யார் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க? வேலைக்கு போறவங்க, ஹவுஸ் ஹோல்டு, வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, குழந்தைங்க, எல்லாருமே யூசர்ஸ் தான். இதுல அதுக்குள்ள இருக்கிற சப் கேட்டகரி தான் யூசர் குரூப். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. ஓகே. இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு யூசர் குரூப். என்னது? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு யூசர் குரூப், அதாவது யூசர் பர்சோனா. எத்தனை பர்சோனா இருக்கு, எத்தனை ஹோட்டலுக்கு அவங்க கனெக்ட் பண்றாங்களோ அது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் யூசர் பர்சோனா. அதுக்கப்புறம் டெலிவரி பாய்ஸ், அது ஒரு யூசர் பர்சோனா. இப்போ தெளிவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஎக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டை 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. ஒன்னு எண்ட் யூசருக்கு பிரிக்கிறாங்க, ஒன்னு வந்து டெலிவரி பாய்க்கு பிரிக்கிறாங்க, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிரிக்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். எண்ட் யூசர்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். டெலிவரி பாய்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். எண்ட் யூசர்ஸ்ல படிச்சவங்க, படிக்காதவங்க, அதாவது பெரியவங்க, குழந்தைங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி டெலிவரி பாய்ஸ்லயுமே நிறைய பேர் இருப்பாங்க. படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. எல்லாருமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பா இருக்கணும். குழந்தைங்க கூட அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட். ஓகே. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போது அவங்களுடைய டிசைன் சிஸ்டம்ஸ் என்ன தேவைப்படும், அவங்க வந்து ஹோட்டல்ல வந்து கம்ப்யூட்டர் தான் வச்சிருப்பாங்க, தே டசன்ட் ஹாவ் அ மொபைல் ஆப், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த 3 பேருடைய பிரச்சனைகளையும் ஒரே எக்கோசிஸ்டத்துல சால்வ் பண்றதுனால தான் ஸ்விக்கியோட ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? யூசர் பர்சோனான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் கேட்டகரி ஆஃப் யூசர் பர்சோனா. அதுக்குள்ள நிறைய சப் யூசர் குரூப்ஸ் ஆர் தேர். அதை எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டாக்குமெண்ட் பேர் தான் யூசர் பர்சோனா. இதுல அந்த யூசருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவன் எதுக்காக இந்த ஆப்குள்ள வந்திருக்கான்றது முத கொண்டு நம்ம ட்ராக் பண்ண முடியும். இது இல்லாம நம்மளோட யூஎக்ஸ் நகர்த்தவே முடியாது. புரிஞ்சுதா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூசர் பர்சோனாஸ். அந்த யூசர் பர்சோனா எதனுடைய பிரதிபலிப்புன்னு பாத்தீங்கன்னா யூசரோட பிரதிபலிப்பு. ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ் தி யூசர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? நம்ம யாரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம்? யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூசர் பர்சோனா தெரியலன்னா நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைன் சொல்லி மதிக்கவே மாட்டாங்க. ஸோ யூசர் பர்சோனா பத்தி ஐடியா கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூபி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், 14 டெலிவரபிள்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து 7வது பார்க்கணும். அப்பதான் நம்மளால அடுத்த இதுக்கு போக முடியும். சீக்கிரம் டைப் பண்ணுங்க. யூபி. எஸ். நீங்க எங்கேயாவது போய் படிச்சீங்கன்னா கூட உங்களை குழன்னு குழப்பி வச்சிருப்பாங்க சில இடத்துல. ஓகே. இவ்வளவு சிம்பிளா எங்கேயுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க யூஎக்ஸ் பர்சன் யூசர் பர்சோனான்றது. ஓகே. ஸோ புரிஞ்சுதா? ஸோ யூசர் பர்சோனான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளை வாங்குறதுக்கோ இல்ல ஒரு சர்வீஸ் அக்வயர் பண்றதுக்கோ வரவங்களுக்கு பேரு பர்சோனா. ஓகே. அது குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்க. பெரியவங்களா இருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்க. ஓகே. ப்ளீஸ் கைஸ் டைப் பண்ணுங்க. 45 பேர் இருக்கீங்க. ஒன்லி ஐ காட் 10 people has been given an input. ஜஸ்ட் ஜஸ்ட் டைப் யூபி, யூசர் பர்சோனா யூபி. ப்ளீஸ் டைப் இட். 46 பேர் இருக்காங்க. ப்ளீஸ் டைப் பண்ணுங்க. ஓகே. யூபி. வை? பிகாஸ் யூ பீப்புள் ஆர் இன் இன்ட்ராக்டிவ் மூட் ரைட் நவ். இன்ட்ராக்டிவா இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புரியாது. ஓகே. ஸோ ஐ எம் புட்டிங் a lot of hard work. ஸோ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். கமன் கைஸ், அடுத்து போலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டு இஸ் an ஐடியா. ஓகே. தட் இஸ் borrowed from மூவி இண்டஸ்ட்ரி. நீங்க ஸ்டோரி போர்டுன்றது வந்து ஏதாவது மூவி ஃபிலிம்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முன்னாடியே ஸ்டோரி போர்டு போட்டு தான் நாங்க படம் எடுக்கவே போவோம் அப்படி சொல்லுவாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒரு சீன் பை சீனை, ஒரு விஷயத்த அப்படியே விஷுவலா வரைஞ்சு வைக்கிறதுக்கு பேரு ஸ்டோரி போர்டு சொல்லுவாங்க. இதுக்கும் ஆப் டிசைனுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆப் எந்தெந்த இடத்துல நீங்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, அதன் மூலியமா உங்க சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் மூலியமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டோரி போர்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சத்தமா இருக்கும் என்விரான்மெண்ட். அதனாலதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு உங்க மொபைல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி நைட் டைம்ல தூங்குவீங்க, மொபைல் போனை சைலண்ட்ல போட்டிருப்பீங்க. அப்போ நைட் டைம்ல போன் வரும்போது கலர் கலரா லைட் எரியுற மாதிரியோ இல்ல விட்டு விட்டு பிளிங்க் ஆகுற மாதிரியோ பார்த்திருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஐடியாஸ் விச் இஸ் கேம் ஃப்ரம் ஸ்டோரி போர்டு. அதாவது ஸ்டோரி போர்டுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்க்காம்டன்ஸ், அதாவது உங்க ஒரு யூஸரா நீங்க யூஸ் பண்ணும்போது, ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போதோ இல்ல ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போதோ உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அது மூலியமா யூசர் எதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆவாரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதாவது சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், உங்களை சுத்தி இருக்கிற அந்த நேச்சர், இது எல்லாமே வந்து எப்படிலாம் அவங்கள பாதிக்கும் when you are using mobile apps அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஸ்டோரி போர்டுன்றது. ஓகே, இந்த ஸ்டோரி போர்டுன்றது மெனி மெனி பிளேசஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து தனி ஒரு செக்மெண்ட். ஸ்டோரி போர்டுன்றது நீங்க ஆஸ் அ யூசரா உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுவீங்க. இதுக்கு வந்து யூசர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, பாசிபிளா என்னெல்லாம் மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னா, மங்காத்தா படத்துல அஜித் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. பிரேம் இப்படி பண்ண மாட்டானே, அவன் வேற மாதிரி பண்ணுவானே, என்ன கொடுமை சரவணன் அப்படி சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் அந்த மங்காத்தா படம் பாத்திருக்கீங்களோ எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டா அவுட் எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. ஸோ ஸ்டோரி போர்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணினா ஜஸ்ட் எஸ்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து போலாமா? எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப். கஸ்டமர் ஜர்னி மேப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்கன்னு நினைச்சீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஸ்டெப் பண்ணுவீங்க, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க. அதாவது ஆஸ் அ யூசர் யூ வாண்ட் டு டன் ஸ்பெசிபிக் கோல். ஓகேவா, அதை முடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க கூகுள் பேல உங்க ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்பணும். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் யுவர் கூகுள் பே. ரெண்டாவது பாஸ்வேர்டு போடுறது, இல்ல உங்களோட தம்பு இம்ப்ரெஷன் வச்சு ஓபன் பண்ணி உள்ள போறது. அடுத்து என்ன கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரை சூஸ் பண்றது, ஃப்ரெண்டோடைய நம்பரை சூஸ் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் என்டர் பண்றது, தென் பே பட்டனை கிளிக் பண்றது, தென் யூ வில் கோ ஃபார் அ ஓடிபி நம்பர், அது பேமெண்ட் பாஸ்வேர்டு போடுறது, தென் ஃபினிஷ். அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு விஷுவல் டயக்ராமா பண்ணீங்கன்னா அதுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப் சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் அ டயக்ராம் பேசிக்லி which is showcase the user steps. ஓகேவா, what are the specific goals to achieve by the user, that entire portion can be added as a step 1, step 2, step 3, step 4, step 5. இந்த மாதிரி ஸ்டெப்பா வச்சு பண்றாங்கன்னா அதுக்கு பேரு, அந்த டிசைன் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஜர்னி மேப். நீங்க கஸ்டமர் ஜர்னி மேப் போடாம யூசர் ஃப்ளோ போட முடியாது. ஸோ இந்த கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க இதான் சொல்லணும். கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்து வைப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்குது சார். இது இது தெரியாம நம்மளால யூசர் ஃப்ளோ போட முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோட இன்டர்வியூவர் கிட்ட நீங்க பதில் சொல்லணும்.
இன்டர்வியூட்ட பதில் சொல்றது இல்ல. இத வந்து நீங்க போடணும். இப்ப Facebook உங்களால கஸ்டமர் ஜர்னி மேப் போட முடியுமா? உங்களோட Facebookக்கு நீங்க நீங்க வந்து கஸ்டமர் ஜர்னி மேப் போட முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூ ஹாவ் டு டிஃபைன் த கஸ்டமர் ஜர்னி மேப். உங்களுக்கு போட தெரியணும். ஓகே. நீங்க வந்து கஸ்டமர் ஜர்னி மேப் போடணும். ஒரு டிவி வாங்க போனீங்கனாலும் கஸ்டமர் ஜர்னி மேப் இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனீங்கனாலும் கஸ்டமர் ஜர்னி மேப் இருக்குது. ஓகே. ஆல் த திங்ஸ் ஹேஸ் ஜர்னி மேப். சொல்றது புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே ஜர்னி மேப் இருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு டச் பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி எமோஷன் இருக்கு. எமோஷன் என்னது? ஹாப்பி, அன்ஹாப்பி, சேடு. ஓகே. இந்த 3 செக்மெண்ட் இருக்கு. ஓகே. சோ அந்த 3 செக்மெண்ட்ல அந்த மனசனுடைய மைண்ட் எந்த பக்கத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. மனசனுடைய மைண்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்ப கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு நெட் போயிடுச்சு. உடனே ஒரு டிராகன் கேம் வருது. அது எதுக்காக வருது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன் த டிராகன் கேம் இஸ் கமிங்? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன்? ஒரு கூகுள் நீங்க நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெட் போயிடுச்சு. அந்த டைம்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேமும் வந்திருக்கு. ஒரு டிராகன் கேம் வருது. எதுக்காக வந்திருக்கு? எதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண யூசரை? டோன்ட் டிசப்பாயிண்ட் யூசர். டோன்ட் டிசப்பாயிண்ட் கஸ்டமர். ஓகே. இம்ப்ரெஸ். ஓகே. வேற என்ன போர்ஷன் இருக்கு? ஓகே. சூப்பர். அதாவது உங்களை அந்த பிளேஸ்ல இருந்து அடுத்த போர்ஷனுக்கு எழுந்திருக்க விடக்கூடாது. உங்களை எனர்ஜைஸ் பண்ணணும். உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண இந்த பிளேஸ்ல உட்கார வைக்கிறதுக்காக தான் அந்த கேமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் யூசர் எங்க ஃபெட்டப் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க மோட்டிவேட் பண்றது உங்களோட வேலை. ஸோ ஆஸ் அ கஸ்டமர் ஜர்னி மேப் மூலியமா தான் ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா எந்த இடத்துல யூசர் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றான், எந்த இடத்துல அன்ஹாப்பியா ஃபீல் பண்றான்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கூகுள் கூகுள் பேல காசு அனுப்புறதுன்றது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். ஓகேவா? அதாவது காசு ஒரு பர்சன் கிட்ட இன்னொரு பர்சன் அனுப்புறதுன்றது ஒரு பெயின் பாயிண்டான விஷயம். அந்த பெயின் பாயிண்ட் எப்படி நடக்குது? ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்? இன்னைக்கு நீங்க ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம நிறைய பேர் அன்னைக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? சும்மா அனுப்புனாலுமே 2 ரூபா 3 ரூபா ரிவார்டு கிடைக்கும். அதுக்காகவே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. ஸோ தே ஹாவ் சேஞ்ச் த டிமாண்ட். தே ஹாவ் சேஞ்ச் த ட்ரெண்ட். நீ இன்னைக்கு வந்து நீங்க கூகுள் பே யூஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ரிவார்டு கிடைக்கும், கூப்பன் கிடைக்கும்னு நிறைய பேர் டிரான்சாக்ஷன் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல் சைக்காலஜி. ஒரு யூசருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னால உங்களுக்கு ஒரு பொருளை ஈஸியா வித்துற முடியும். ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா ஒரு யூசர் எப்படிலாம் திங்க் பண்ணுவான்றதை யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் ஒரு சைட்ல அவன் வந்து 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தவன 50 ரூபாய்க்கு பொருள் வாங்க வைக்க முடியும். ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஓகே. கஸ்டமர் ஜெர்னி மேப் ஓரளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னா சிஜே அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிஜே அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைன் ஸ்டாமிங். பிரைன் ஸ்டாமிங்ன்றது மெத்தடாலஜி, நாட் அ டெலிவரபிள். ஓகே. பிரைன் ஸ்டாமிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடாலஜி. மெத்தடாலஜினா என்னது? ஒரு ஐடியா இல்லாம இருக்கு, ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ஐடியா பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், எப்படிலாம் ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்றது அப்படின்ற ப்ராசஸ் தான் பிரைன் ஸ்டாமிங் சொல்லுவாங்க. ஸோ பிரைன் ஸ்டாமிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் அ ப்ராசஸ் வேர் பை அ டீம் ஆர் டிசைனர்ஸ் கேன் ஜென்ரேட் ஐடியாஸ் அபவுட் தி இஷ்யூஸ். ஓகேவா? ஒரு ப்ராப்ளத்தை ஒரு 10 பேரா சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி
ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்றீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குற இடம் தான் பிரைன் ஸ்டார்மிங் சொல்லுவாங்க. ஸோ பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்றதுக்கு என்னன்னா கலந்து ஆலோசித்தல் அப்படி சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டிக்கி நோட்ல எழுதி கொடுத்து பண்றதுக்கு பேரு பிரைன் ரைட்டிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த பிரைன் ரைட்டிங் மெத்தடாலஜியும் பயன்படுத்துவாங்க. அதே சமயத்துல பிரைன் ஸ்டார்மிங்கும் பயன்படுத்துவாங்க. பிரைன் ஸ்டார்மிங்னா ஐடியாஸ் ஜென்ரேட் பண்றது. ஓகே, இது குரூப் ஆஃப் பீப்புளாவும் நடக்கும், சிங்கிளாவும் பண்ணுவாங்க. வாட் இஸ் பிரைன் ஸ்டார்மிங் மீன்ஸ் குரூப் டுகெதர் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் சம் நியூ ஐடியாஸ். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யூஐ யூஎக்ஸ்குள்ள போலாமா போவேனாவா? ஓகே, நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரோ எனக்கே வந்து பிரைன் ஸ்டார்மிங் தேவைப்படுது ப்ரோ, மொதல் யூஐ யூஎக்ஸ் கூட நான் போலாமா போக கூடாது எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரைன் ஸ்டார்மிங் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது தெரிஞ்சவன், அதாவது இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க கூட உட்காந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும். தெரியாதவங்க கூட போய் உட்காந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ பிரைன் ஸ்டார்மிங்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கலந்து ஆலோசிச்சு ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்ற ஒரு விஷயம். தட் இஸ் கால் பிரைன் ஸ்டார்மிங். காட் இட்? ஸோ பிரைன் ஸ்டார்மிங் ஒரு ஐடியா இருந்துச்சு புரிஞ்சுது அப்படின்னா பிடி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைன் ஸ்டார்மிங் பிடி, பிடின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பர்சன் உட்காந்து செதுக்குனது சொன்னா நம்ப முடியுதா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு உங்க ஆப் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். உங்க ஆப் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும், ஒரு எமோஷனை ஷேர் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த எமோஜிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன காரணம்? இந்த இந்த ஆப் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ஒருத்தவங்க யாராவது டெக்ஸ்ட் போடும்போது கூட பாருங்களேன், அந்த ஆப் உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பர்சனலா இருக்கும் ரொம்ப. அந்த அளவுக்கு கண்டென்ட்டை உட்காந்து உள்ள யாரோ ஒருத்தவங்க செதுக்குறாங்க சொன்னா நம்ப முடியுதா? இவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. ஓகே, இவங்களுக்கு பேர் என்னன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி டீம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான். பட் அதிலே வேற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கஸ்டமர் யூஎக்ஸ் ரைட்டிங் சொல்லுவாங்க. பேசிக்கலி யூஐ யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க பேசிக்கலி. ஓகே, கஸ்டமர், சாரி, யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ யூஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் படிச்சிருந்தாலே போதும். யாராவது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஒன். ஓகே, இங்கிலீஷ் எனக்கு தெரியும் ப்ரோ, நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னா யூ கேன் பி அ யூஎக்ஸ் ரைட்டர். ஓகே, உங்களுக்கு டிசைன் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க நல்லா இங்கிலீஷ் எழுதுறது தெரிஞ்ச பர்சனா இருக்கணும், டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, யூஎக்ஸ் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர், ரெண்டு பேருக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ரைட்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருக்குதுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஓகேவா? ரைட்டருக்கு செம்ம ஸ்கோப் இருக்கு மார்க்கெட்ல, இப்போ வரையும் இருந்துட்டு தான் இருக்கு. பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தா யூ கேன் அப்ளை ஃபார், நீங்க டிசைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு யூ கேன் அப்ளை ஃபார் யூஎக்ஸ் ரைட்டர். மெனி கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் யூஎக்ஸ் ரைட்டர் பீப்புள். ஓகே, ஸோ யூஎக்ஸ் ரைட்டர் அப்படின்றவங்க யாருன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி டீம்ல வர ஒன் ஆஃப் த பர்சன். காட் இட்? ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒரு கண்டென்ட் என்ன வரணும், பிளானிங், கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் பப்ளிஷிங், ஆல் த திங்ஸ் வில் பி தேர். ஓகே,
written, published, edit, and repurposed. All the things will be there. That is called content strategy. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இதுக்குன்னே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா பாத்துங்களேன். அப்போ எந்த அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு உங்களுடைய மண்டையை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தவர் ஏன் 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ற இடத்துல 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு? திஸ் இஸ் சைக்காலஜி, திஸ் இஸ் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஃபார் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட யூஎக்ஸ் பீப்புள் தேவைப்படுறாங்க. ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம தேவைப்படுறோம். ஓகே, புரிஞ்சுதா? எக்ஸாக்ட்லி. ஸோ சிஎஸ் போடுங்க, டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகே, ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க. உங்க வீட்டுல வந்து உப்பு போயிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொன்னா போய் எட்டுன்னு வந்துடும் ப்ரோ நீங்க. ஓகே, இதுவே எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு உப்போ இல்ல போய் சர்க்கரையோ எடுக்க சொன்னா உங்களால எடுக்க முடியுமா ப்ரோ? எடுக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் எ நியூ ஹோம் ஃபார் யூ. புது வீட்டுக்குள்ள வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. அப்போ என்னுடைய ஆர்கிடெக்சர் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க உதவும். அதாவது உங்களோட ஆப்ல எந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குது அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்காக எனக்கு இருக்கிற இடம் தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இஸ் அனலாக்ஸ் டு தி ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு வச்சுங்க. ஓகே, த யூஎக்ஸ் டீம்ஸ் ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸ் டு டெவலப் அ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஃபார் மொபைல் ஆப் அண்ட் வெப் டிசைன். ஓகே, இது வேரியஸ் டைப்ஸா மாறும். இந்த டேட்டா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எங்கேருந்து வருதுன்னா, லைக் நீங்க யூசர்ஸோடைய ஜர்னி மேப்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி டாஸ்க் ஃப்ளோவா மாத்தி வருவீங்க. டாஸ்க் ஃப்ளோனா யூசர் ஃப்ளோ. ஓகே, ஒரு டாஸ்க் ஃப்ளோ பல்வேறு விதமான டாஸ்க் ஃப்ளோவா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. அதாவது ஏல இருந்து இசட் வரையும் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. உங்க கூகுள் பே ஆப்ல என்னென்ன ஏ டு இசட் பண்ண முடியுமோ, அதாவது ஏ டு இசட் அதை பே பண்றது, ஓடிபி போடுறது, கார்டு ஆட் பண்றது, எது போட்டாலும் ஓகே, ஆல் த திங்ஸ் வில் கம்ஸ் அண்டர் யூசர் ஃப்ளோ. ஒரே ஒரு டாஸ்க், அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்புறது மட்டும் ஒரு டாஸ்க். ஓகே, தட் இஸ் கால்ட் டாஸ்க். ஸோ மல்டிபிள் டாஸ்க் சேர்ந்தது ஒரு யூசர் ஃப்ளோ. அந்த யூசர் ஃப்ளோவில் மாடியூல்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் சென்டரு, கால் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி கான்டாக்ட், இந்த மாதிரி மாடியூல் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் ஆர்கிடெக்சர். ஓகே, அதாவது டாஸ்க் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. ஓகே, இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மச் நீடட் டு ஒர்க் ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது, ஓகேவா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு முக்கியமான ஸ்கில் செட். இது இது இருந்தாலுமே யூ கேன் பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் செட். இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஸ்கில் செட். ஒரு ஆப்பை வந்து அழகா வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஒரு ஆப்போட இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், எங்க எந்த இன்ஃபர்மேஷன் வச்சா அதை கரெக்டா ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணக்கூடிய இடம் இதுதான். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதாவது மாடியூல் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மாடியூல்னா அது செட்டிங்ஸ், கான்டாக்ட், பயோ அந்த மாதிரி சொல்லிட்டு செட்டிங்ஸ் வைஸ் அப்படியே இருக்குமா. அதுக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரீன்ஸ்லாம் வராது. ஒன்லி மேஜர் மாடியூல்ஸ் மட்டும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா இன்பாக்ஸ்னா இன்பாக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தனி. இன்பாக்ஸ் மட்டும் ஒரு மாடியூல். அந்த மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஆர்கிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இந்த டூலுக்கு பேரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். நான் சொன்னேன்ல,
யூஎக்ஸ்ல நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு டூல் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்ற டூல். ஓகே, ஹோப் யூ பீப்புள் ஆர் காட் கிளாரிட்டி இன் ஐஏ. ஸோ ஐஏ பார்த்து ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஐஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ், தேங்க்ஸ் கைஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்க்கலாமா? சைட் மேப். சைட் மேப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். உங்களுடைய சைட் இருக்குல்ல, அதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதோ இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஹோம், அபோட்டஸ், கோர்சஸ், அவர் ஸ்டூடெண்ட் ஒர்க்ஸ், மோர் இன்ஃபர்மேஷன், கான்டாக்டஸ், இந்த மாதிரி சைட்டுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சிருக்காங்கல்ல. இந்த சைட்டுக்குள்ள இங்க போனீங்கன்னா இது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரூட் போடுறீங்க இல்லையா? இதெல்லாம் ஒரே மாதிரி தான். இன்ஃபர்மேஷன், யூசர் ஃப்ளோ, சைட் மேப், இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி. எங்க வெப்சைட்டுக்கு மட்டும் தான் சைட் மேப் தேவைப்படும். மீதி ஆப்புக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் மட்டும்தான். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல இருந்து வந்த ஒரு செக்மெண்ட் தான் இந்த சைட் மேப்ன்றது. இதோ இருக்கு பாருங்க. ஹோம், யூசர் கோர்ஸ், யூஎக்ஸ் கோர்ஸ், பூட் கேம்ப்ஸ், இதெல்லாம் வந்து மெனூஸ். இதெல்லாம் மெனு, இதெல்லாம் சப் மெனூஸ். இந்த மாதிரி மெனு அண்ட் சப் மெனூஸ் வச்சிருந்தா அதுக்கு பேரு சைட் மேப் சொல்லுவாங்க. ஓகே, சைட் மேப் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ்எம் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சைட் மேப். ஜஸ்ட் டைப் எஸ்எம். எஸ், சேம் லைக் யூசர் ஃப்ளோ மாதிரி தான், ஆனா வெப்சைட்டுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுதுன்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு செஷன்ல சைட் மேப் வரையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. நான் இப்போ அட்டண்டன்ஸ் லிங்க் ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? சோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு?
இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்டர்வியூ ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ how was the session guys? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்? How you people are enjoyed? Yes. So hope you people are enjoying my sessions. ஸோ என்னுடைய என்னோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ லக்ஷ்மன் சொல்லிட்டு இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ல. ஸோ யூ கைஸ் கேன் கிவ் மீ ரிவ்யூஸ் ஹவு மை செஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார்ம் லிங்க் நான் அனுப்பியிருக்கேன், அதாவது நம்ம அட்டண்டன்ஸுக்காக. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் அட்டண்டன்ஸ் தேர். அண்ட் செஷன் எப்படி இருந்து சொல்லிட்டு என்னுடைய ட்ரஸ்ட் பைலட்டோடைய லிங்க் கொடுக்குறேன், இதில் போய் ரிவ்யூ பண்ணுங்க. ஹவ் வாஸ் செஷன் அண்ட் ஹவ் ஐம் டேக்கிங். நீங்க கொடுக்குற இந்த ரிவ்யூஸ் வந்து நாளைக்கு வேற ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. ஸோ ப்ளீஸ் கிவ் அ ஃபீட்பேக் அண்ட் திங்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்து சொல்லிட்டு கீப் ஆன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யா, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி லிதேஷ். அதே மாதிரி என்னுடைய ஃபார்ம் அனுப்பியிருக்கேன், இதில் பார்த்து ரிவ்யூ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ சில பேர்லாம் 3-1 அப்படிலாம் போட்டிருந்தீங்க. சாரி, 1 இல்லை 3 ஸ்டார் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் த வேல்யூ ஆஃப் வாட் ஐ எம் ப்ரொவைடிங் ரைட் நவ். ஓகே. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு தென் யூ கேன் டேக் அ டிசிஷன் ஆன் தட். டோன்ட் டச் ரேண்டம்லி, கிவ் அ வேலிட் ஃபீட்பேக். ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை.